கர்ணனை மாதிரி ஒரு கதாபாத்திரம் உண்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த கடைசி போர் அவன்கிட்ட உள்ள அந்த தர்மம் தலையை காக்குதுன்னு அந்த தர்மத்தை அவன்கிட்ட இருந்து பெறணும். கிருஷ்ண பரமாத்மா போய் கண்ணன் போய் கேட்கிறார். அவன் சொல்றான், இந்த சூழ்நிலையில என்கிட்ட இருக்கிறத கேள்வி, இல்லாத கேட்டு எனக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிறத, என்ன வேணுமோ கேள்வி. செய் தர்மம். கிருஷ்ணன் கேட்கிறான், செய் தர்மம். அது வினை தொகை தமிழ் இலக்கணத்துல. செய்த தர்மம், செய்கின்ற தர்மம், செய்யும் தர்மம். செய் தர்மத்தை எனக்கு புண்ணியத்தை எல்லாம் தாரவாத்து கொடு அப்படிங்கிறான். அப்படியே நெஞ்சில குத்திட்டு இருக்கிற அம்பை பிளந்துட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே தாரவாத்து கொடுக்குறாங்க. யாருக்கு? கிருஷ்ணன். கிருஷ்ணன் போனது எதுக்கு? யாசகம் வாங்குறதுக்கு தானே போனான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் என்ன சொல்றான், கர்ணா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள்வி. தேவையாது. இந்த மாதிரி அவசரப்பட்டு விதியை கொடுத்துட்டு அடுத்த ஒரு பிரச்சனை மாட்டி விடுறது ஒரு வேலையா போச்சு. மகாபாரத சண்டை யாருக்கு யாருக்கு நடக்கணும் சார்? கௌரவர் பாடவர். சண்டை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம மேட்ச்ல விசில் ஊதுற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, சங்கு ஊதுவாங்க. யாரும் ஊதலாம்? தர்மே ஊதலாம், அவன் தான் மூத்தவன். இல்ல அர்ஜுனன் வில்ல நம்பி தான் போட்டுட்டு அவன் ஊதலாம். இல்ல பீமன் ஊதலாம். நான் கூட சகாதேவன் கணிக்கிறேன் அவங்க இல்ல துரோணாச்சாரிய கிருபாச்சாரிய ஊதலாம். யார் சங்கு ஊதுறா? கிருஷ்ணன். ஏன்? எவனுக்கு எப்போ சங்கு ஊதணும்னு கிருஷ்ணனுக்கு தான் தெரியும் இல்லையா? கிருஷ்ணன் தான் சங்கு ஊதுறான். அந்த கிருஷ்ணன் யாசகம் வாங்க போனவன் என்ன செய்யறா, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கான். வரம் கொடுக்க போனவர் கிருஷ்ணரு வர வாங்க போனார். வர வாங்க போனவர் ஏன் வர கொடுக்கணும் என்ன வந்து தெரியுமா? இவன் செய்த அந்த தர்மம் தானம் அந்த குருதி எல்லாம் ஆண்டவனின் கையில் பட்ட உடனே அந்த ஆண்டவனுக்கே கூட கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அதனாலதான் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டான். அப்ப கூட கர்ணன் என்ன வர வேண்டும் தெரியுமா? எந்த ஜென்மத்திலும் என்னை தேடி வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத ஒரு மனதை எனக்கு தா என்று